ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் ஒரு சுண்டல் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நவராத்திரி விழா ஆரம்பமாயிருச்சு. எல்லாருக்கும் நமக்கு நவராத்திரினாவே நவராத்திரி கொலுவும் அதில் கொடுக்குற சுண்டல் தான் நமக்கு ஞாபகம் வரும். கொலு வச்சுருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு காஞ்ச வெள்ளை பட்டாணியை வச்சு தான் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்து காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு காஞ்ச வெள்ளை பட்டாணி தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு. அது வந்து ஒரு 100 கிராம் போல் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 100 கிராம் பட்டாணியை வந்து நம்ம நல்லா கழுவிக்க போகிறோம். கழுவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்கணும். இது வந்து குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வேகும். அதனால் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துருவோம். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நம்மளோட பட்டாணி வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி வந்து தாளிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாயையும் சேர்த்து இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் மாங்காய் ஒரு பத்தை நம்ம சேர்த்துருக்கோம் பொடியாக நறுக்கி, அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. 100 கிராம் போல் அந்த காஞ்ச பட்டாணிக்கு ஒரு பத்தை மாங்காய் நம்ம சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த வெந்த காஞ்ச பட்டாணியையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கும்போது மல்லித்தழை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இறக்கும்போது மல்லித்தழை சேர்த்து நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட சுவையான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் அந்த மாங்காய் ஃப்ளேவர், அந்த தேங்காய் பட்டாணி, அந்த லெமனோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இது வந்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்